ஆனால் இந்த ஜெனரேஷனை அன்பினாலும் நடக்கையினாலும் திருத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று ஜெபிங்க. முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்றைக்கி சிறுவர் தினம். ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை சிறுவர் தினம் என்று நம்ம கொண்டாடுகிறோம் இல்லையா? பள்ளிக்கூடங்கள்லாம் கொண்டாடுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டே எப்படா வரும்னு காத்திருக்கோம். ஏன் தெரியுமா? அப்போ நாங்கள் படித்தப்போ எங்களுக்கு ஹெச்எம்மாக இருந்த சிஸ்டர் வந்து சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு என்டையர் ஸ்கூலுக்கு ஒரு சாக்கோபார் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட், அப்புறம் ஒரு கார பேக்கெட் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஐஸ்கிரீமுக்காகவே சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு எல்லாரும் பிள்ளைங்கள்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுவோம். ஸோ இதுக்காக வந்து ஒரு சந்தோஷம், பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் நீங்களும் இன்றைக்கி ஒரு வேளை நிறையா கொண்டாட்டங்கள் ஸ்கூல்ஸில் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக நான் ஒரு சின்ன ஒரு ஜெபத்தையும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையும் கூற போகிறேன். மார்க் 10:14 முதல் 16 என்ன சொல்லுகிறது? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி இயேசுப்பா சொல்கிறார். அதற்கு பிற்பாடு அந்த 16 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுப்பா என்ன செய்கிறாரு? அந்த சிறு பிள்ளைகளை அணைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தர். ஏன் சிறு பிள்ளைகளுக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அவங்களோட இன்னசென்ஸ், அதை தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பிட்டு இயேசுப்பா சொல்கிறார். தே பிலீவ் எவ்ரிதிங் விதவுட் ஆஸ்கிங். அவங்க எதையுமே கேள்வி கேட்காம அப்படியே நம்புவாங்க, அப்படியே எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒரு காரியத்தை சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த கேள்வி என்பது, ஒருவேளை பெரிய பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் ஏன், என்ன, எதுக்கு அப்படிம்பாங்க. ஆனால் சில சின்ன குழந்தைகளை நீங்கள் யோசித்து பாருங்களேன். சின்ன குழந்தைகள் தாய் தகப்பன் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுதோ அல்லது ஒரு காரியத்தை இப்படித்தான் அது அப்படின்னு சொல்லும் பொழுதோ அப்படியே நம்பிடுவாங்க. ஆமாம், இது இப்படி தான் போல் அப்படின்னு அவங்க அசியூம் பண்ணிடுவாங்க. ஏன்னா சொல்கிற பெரியவர்கள் அப்படி சொல்லும் பொழுது அவங்க கண்டிப்பாக அதை நம்பிட்டு தான் இருப்பாங்க. உதாரணமாக பாருங்களேன், சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அக்கா மார் அண்ணன் மாதிரிலாம் இருந்தால், நீ இந்த வீட்டில் பிறக்கலை, நீ அம்மாவோட பிள்ளை கிடையாது, நாங்கள் உன்னை தவிட்டுக்கு வாங்கினோம், நாங்கள் உன்னை குப்பையிலேருந்து எடுத்தோம், ஆஸ்பத்திரியிலேருந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? உடனே அதை நம்பிடும். உடனே நம்பிட்டு ஐயோ அழுதுகிட்டே இருக்கும். ஐயோ என்னை அங்கே கொண்டு வந்துட்டாங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே போல் தான் சிறு பிள்ளைகளுடைய அந்த இன்னசென்ஸை ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ விரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறது, உங்கள் சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாக ஒவ்வொரு குழந்தையையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அதுக்கு சுகத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவர்களை தம்முடைய வழியில் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். இன்றைக்கி நான் உங்கள் சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சிறு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு உட்கார வைத்து நான் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்காக என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. ஏன்னா பிசாசு வந்து அடுத்த ஜெனரேஷனை தான் ரொம்ப குறி வைத்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததி வந்து பிசாசு என்ன செய்கிறான்? அது பாழாய் போகணும், அது ஒரு நல்ல ஒரு சந்ததியாய் உருவெடுக்கக்கூடாது, பல விதங்களிலே அந்த சந்ததி ஆண்டவரை விட்டு தூரமாக போகணும்னு சொல்லிட்டு தான் சிறு பிள்ளைகளுக்கு அவ்வளோ உபத்திரவங்களையும் அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவ்வளோ உலக பிரகாரமான ஒரு ப்ரெஷரையும் உருவாக்கி கொடுக்குறான். ஆனால் அதை ஜெயிப்பது நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்கள் தான், நம்ம ஆண்டவருக்குள்ளே ஜீவிக்கிறது தான். ஸோ உங்கள் சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு வச்சு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அதற்கு முன்பதாக நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இது சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, இது பெற்றோருக்கும் உரியது. முதலாவது, பெற்றோர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தருடைய வழியில் உங்கள் பிள்ளைகளை நடத்துங்கள். அது மிக 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 முக்கியம் பிரியமானவர்களே. ஒரு பிள்ளை பிறந்தோடனேயே அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு சேர்க்குற அளவுக்கு தாயின் தகப்பனும் பிளான் போடுகிறாள்.
அது மாத்திரமல்ல, ஒரு பிள்ளையினுடைய தேவைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு அனுப்பணுமா, கிளாஸுக்கு அனுப்பணுமா, அதுக்கு அனுப்பணுமா, இதுக்கு அனுப்பணுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டாக ஒவ்வொரு நாளையும் லைஃப்பில் பிளான் பண்ணி வைக்கிறாங்க அந்த குழந்தைக்கு. ஆனால் என்னத்தை பிளான் பண்ணாமல் விட்டுறோம்? ஆவிக்குரிய ஜீவியத்தை பிளான் பண்ணாமல் விட்டுறோம். ஆவிக்குரிய ஜீவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டு விடுகிறோம். ஆகவே இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுதான் மிக மிக முக்கியம் பிரியமானவர்களே. உலகத்தில் என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் உங்களை ஆசீர்வாதமாய் சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து உங்கள் பிள்ளைகளை பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்தாலும் உங்கள் பிள்ளை துன்மார்க்கமாய் போவான் என்றால் அது வேஸ்ட். அது நிச்சயமாக வேஸ்ட். நீங்கள் பரலோகத்திற்கு போய் உங்கள் பிள்ளைகள் பரலோகத்திற்கு வராவிட்டால் உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு துக்கமான காரியம் யோசித்து பார்த்தீங்களா? அதனால் இன்றைக்கே இல்லை வளரும்போது பார்த்துக்கலாம், பெருசாகும்போது பார்த்துக்கலாம் அப்படி சொல்லாதீங்க. சிறு வயதிலேயே நீங்கள் விதைக்கிற விதை தான் அவர்கள் பெரியவர்கள் ஆகும் பொழுது அவர்களை வழிநடத்துகிற ஒரு காரியமாய் மாறி போகும். அதே மாதிரி அடுத்ததாக பெற்றோர் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பெற்றோர் உதாரணமாய் இருக்க வேண்டும். நீங்கள் டிவியில் சீரியலும் சினிமாவும் அசிங்கமான காரியங்களையும் பார்த்து கொண்டு இருந்துட்டு பிள்ளைகளை பைபிள் படி, ஜெபம் பண்ணு, படி ஒழுங்கா அப்படின்லாம் சொன்னால் பிள்ளைகள் கேட்கவே கேட்காது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கோயிலுக்கு போகாமல், சர்ச்சுக்கு போகாமல், ஆண்டவருடைய காரியங்களில் செலவு பண்ணாமல் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, விசேஷமாக தகப்பன்மார் நீங்கள் பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவரை தேடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் அதை செய்யவே செய்யாது. நிச்சயமாக செய்யாது. தகப்பனே வரலையே நான் ஏன் போகணும் அப்படின்னு கேள்வி கேட்பார்கள். அவர்களும் ஆண்டவருடைய முக்கியத்துவத்தை அறியாமல் தூர விலகி போய்விடுவார்கள். முடிவில் கண்ணீர் வடிக்கிறது நீங்கள் தான். அதற்கு துன்பப்பட்டு கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கே நீங்கள் முன் உதாரணமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். பிள்ளைகள் எழுத படிக்க தெரியும் பொழுதிலிருந்தே அவர்களுக்கு வேதம் வாசிப்பதையும் செபிப்பதையும் சொல்லிக் கொடுங்கள். கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது, பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. என்னத்தில் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு மேக்ஸ் வரலன்னா அந்த பிள்ளை மேக்ஸில் தான் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. ஒரு மீனை நீங்கள் மரம் ஏற சொல்லி கொடுக்கவே முடியாது. ஒரு மீன் தண்ணியில் தான் இருக்கணும். ஒரு மரம் ஏறுகிற மிருகம் மரம் தான் ஏறும். அதை கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் போட முடியாது. ஸோ உங்கள் பிள்ளைகள் என்ன விருப்பப்படுகிறார்களோ அதிலே படித்து முன்னேறட்டும். அந்த காலம் மாதிரி கிடையாது. இப்போது எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற ப்ரெஷர், டூ மச் ஆஃப் ப்ரெஷர். அதிலே பிள்ளைகள் நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்து போகிறார்கள். நிறைய பிள்ளைகள் வாழ்க்கையை வெறுத்து டிப்ரெஷன் ஆகிறார்கள். நிறைய பிள்ளைகள் ட்ரக் அடிக்ட் ஆகிறார்கள். நீங்கள் நினைக்கிறீங்க நான் என் பிள்ளை நல்லதுக்கு தானே செய்கிறேன், என் பிள்ளை அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் தானே நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி படித்தீங்க, நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க, நீங்கள் என்ன ரேங்க் எடுத்தீங்க. அதற்காக நான் பிள்ளைகள் படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. படிக்கட்டும், பாஸ் ஆகட்டும். ஒரு பிள்ளை படிக்க முடியாத பட்சத்தில் எந்த படிப்பை படிக்க முடியலையோ அதை போட்டு திணிக்காதீங்க. உலகம் செல்லுகிற வழியில் உங்கள் பிள்ளை செல்ல வேண்டும்னு அவசியம் இல்லை. ஒரு டாக்டராக படித்தா, என்ஜினியராக படித்தா, அல்லது ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆனால், லாயர் ஆனால் தான் உங்கள் பிள்ளைகள் பிழைக்கணுன்றது கிடையாது. அல்லது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா தான் என் பிள்ளை பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறது கிடையாது. கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய பிள்ளையாய் நடக்கிற எவனையும் எவளையும் எந்த குழந்தையும் ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் அவர்களை நடத்துவார். அந்த வைராக்கியத்தை, அந்த நம்பிக்கையை பிள்ளைகளுக்குள்ளே கொடுங்க. பிள்ளைகளை கம்பேர் பண்ணி திட்டாதீங்க, அடிக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கலைன்னா பிள்ளைங்க எப்படி திருந்துவாங்கன்னு. அடிக்கிறது ஒரு வேளை என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப தப்பு பண்ணால் லேசாக அடிக்கலாம். ஆனால் அடித்து நிறைய பெற்றோர்னா வாலிப பிள்ளைகளை கூட அடிக்கிறீர்கள். அது ரொம்ப தவறான ஒரு காரியம், ரொம்ப தவறான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யும் பொழுது பிள்ளைகளுக்குள்ளே ஒரு வெறுப்பு உருவாகிறது. அந்த காலத்தில் அடித்தாங்க, அந்த காலத்தில் வளர்த்தாங்கன்னா தட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன். ஆனால் இந்த ஜெனரேஷனை அன்பினாலும் நடக்கையினாலும் திருத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று ஜெபிங்க. ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் டேயில் குழந்தைங்களுக்கு மாத்திரம் அல்ல, பெற்றோருக்கும் சேர்த்து நான் அறிவுரையை கூறியிருக்கிறேன். இதை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குழந்தைகளை நல்லா ஆசீர்வதித்து பெரிய லெவலில் கொண்டு வந்து அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? சிறு பிள்ளைகளை நேசிக்கிற கர்த்தாவே,
அப்பா, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நான் வந்து ஒவ்வொரு சிறு குழந்தைக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குழந்தைக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே எந்தெந்த குழந்தையை இப்பொழுது என்னோடு கூட ஜெபிக்க வைத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. நீர் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குழந்தையினுடைய வாழ்க்கையிலும் அப்பா என்னென்ன உபத்திரவங்கள் இருக்கோ, என்னென்ன சுகவீனங்கள் இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அது எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும் அப்பா. முற்றிலுமாய் மாற்றி போடும். விசேஷமாய் வியாதியில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தையின் மீது உம்முடைய ஆணிப்பாய் இந்த கரங்கள் தொடட்டும். ஆட்டிசம் சில்ட்ரனுக்காக, ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தையின் மீது உம்முடைய கரம் பட்டு அவர்களை குணமாக்கும் ஆண்டவரே, குணமாக்கும் ஆண்டவரே. பெற்றோர் ஜெபிக்க ஜெபிக்க பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு பாடல்களையும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தையும் கேட்க வைக்க வைக்க ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே, இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, அவருடைய தழும்புகளினாலே இந்த பிள்ளைகள் குணமாகட்டும் ஆண்டவரே, குணமாகட்டும். ஏசப்பா, உம்முடைய கிருபையினால அந்த பெற்றோருடைய கண்ணீரை நினைத்து அந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்தருளும் அப்பா. படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஞானத்தை அளவில்லாமல் தாரும் இயேசு சுவாமி. ஆண்டவரே, திருத்த முடியலை, என் பிள்ளை அது பண்ணுது இது பண்ணுது, பொய் பேசுது, அடங்காப்பிடாரியா இருக்கு, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அகன்று போகட்டும் அப்பா. நல்ல ஞானத்தை அவர்களுக்கு தாரும், தயவை தாரும் ஆண்டவரே, இரக்கத்தை தாரும் ஏசப்பா. உம்முடைய இரக்கம் அவர்கள் மீது காணப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் உமக்கேற்ற பிள்ளையாய் வளர நீங்கள் கிருபை செய்யுங்க. உமக்கேற்ற குழந்தையாய் வளரட்டும் அப்பா. ஞானத்தினால் நிரப்பி நல்லா படிக்க உதவி செய்யுங்க அப்பா. குடும்ப சூழ்நிலை நிமித்தம் பிள்ளைகளை ஹாஸ்டலில் விட்டுட்டு கெட்ட காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறானே என்று சொல்லுகிற பிள்ளைகள் இயேசுவே ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாய் மாற நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. பிடிவாத குணங்களை எடுத்து போடுங்க, கோப குணங்களை எடுத்து போடுங்க. உம்முடைய பிள்ளைகளாய் மாறி நல்ல பைபிள் படிக்கவும் செபிக்கவும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முனைந்து நிற்கவும் நீங்கள் உதவி செய்யுங்க. அடுத்த தலைமுறையானது உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. பெரிய ஒரு மாறுதலை அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளே இன்று முதல் அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோருக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஞானத்தை நீர்த்தார். பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு உதவி செய்தலும் கிருபை பாராட்டியாலும். சிறு குழந்தைகளை நேசிக்கிற தேவன் அவர்களை கட்டி அணைத்து ஒவ்வொரு குழந்தையும் முத்தமிட்டு ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.